வாய்ஸ் ரெக்கார்ட் போட்டு சாகடிச்சிடு அப்படின்னா. யார் சொன்னது சாகடிக்க சொல்லு? சுமித்ரா சொல்லிண்டு. சின்னாட்டி கிராமத்துல நாங்க சுரேஷ்ன்ற சுரேஷ் வீட்டுல பக்கத்து வீட்டுல இருக்கிறோம். நாங்க சுரேஷ் அவங்க வைஃப் பேர் வந்து பாரதி. பாரதின்ற சுரேஷோட வைஃப் பேர் வந்து பாரதியா. பாரதியும் இன்னொரு பொண்ணும் இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. அந்த இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற பொண்ணு பேர் வந்து சுமித்ரா. அந்த சுமித்ரான்ற பொண்ணும் வீட்டுக்கு எதிர்த்தாப்புல தான் இருக்காங்க. பாரதி வீடு சுமித்ரா வீடு எதிர்த்தாப்புல தான் இருக்குது. இவங்க கொஞ்ச நாளாவே இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க. அது யாருக்கும் தெரியாம அடிக்கடி நீங்க எதுக்காக போன்ல பேசிட்டே இருக்கீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லி இந்த வீட்டுக்கும் அந்த வீட்டுக்கும் அடிக்கடி சண்டை வந்துட்டே இருக்கும். சண்டை வரும்போதெல்லாம் எதுக்குன்னு கேட்டா சும்மா நாங்க ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்கிறோம், நீங்க தான் தப்பா புரிஞ்சுக்கிறீங்கன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு முறையும் சண்டை நடக்கும்போது அதுவே நடக்கும். ஆனா ஒவ்வொரு முறையும் சண்டைக்கு அடுத்து அது அதிகமாயிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் வீட்டுல வந்து பணம் காணாம போயிடுச்சான். ஒரு நாள் அப்புறமா அதுக்கு அடுத்து அவ போட்டுட்டு கல்யாணம் பண்ணும்போது போட்டு அனுப்பின 9 சவரன் நகையும் காணாம போயிடுச்சு. அந்த நகை எதுக்கு அனுப்பிச்சா என்னோட நகை நான் என்னமோ பண்ணுவேன், நீ கேட்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்காரர் சொல்லிட்டாங்க. அவங்க அமைதி ஆயிட்டாங்க. அப்புறம் உண்டியெல்லாம் அந்த குழந்தை பிறக்கும் போது சாமி கொடுக்கலான்னு 1 லட்ச ரூபாவோ 1.5 லட்ச ரூபாய் பணம் போட்டு வச்சிருந்தாங்களாம். அது என்ன ஆச்சுன்னு கேட்டதுக்கு அதுவும் எனக்கு தெரியாதுன்னு சொன்னாங்களாம். சரி நாங்க போய் கேஸ் கொடுத்துட்றோம், வீட்டுல நீ தானே இருக்கிற, அப்புறம் எப்படி காணாம போச்சுன்னு கேட்கும்போது எனக்கு அந்த தொலைஞ்சு போன நகையில ஒரு நகை மட்டும் எடுத்து வந்து கொடுத்தாலாம். இப்ப எங்க இருந்து வந்துச்சு நகைன்னு சொன்னதுக்கு எங்க தம்பி கஷ்டத்துக்கு கேட்டா நான் அது கொடுத்தேன்னு சொன்னாலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் சண்டை பெருசாச்சு. மறுபடியும் இவங்க பேசிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் மறுபடியும் சண்டை ரொம்ப பெருசாச்சு. பெருசாகும் போது என்னன்னு கேட்டதுக்கு அந்த பொண்ணு வந்து பேசிட்டு இருந்ததுனாலதான் இந்த பிரச்சனை ஆச்சுன்னு சொன்னாங்க. அந்த பொண்ணு அதை முன்விரோதமா அப்படி முன்விரோதம்னா நம்மள வந்து ரெண்டு பேரையும் இப்படி பழகிறத வந்து வெளியில தெரிஞ்சிருச்சேன்ற கோவத்துல அந்த பொண்ணு என்ன பண்ணிருக்குன்னா, இந்த குழந்தை இருக்கிறதுனால தானே இவங்க எல்லாம் இப்படி பண்றாங்க, உங்க வீட்டுக்காரர் இருக்கிறதுனால தானே இப்படி பண்றாங்க, நான் முக்கியமா அந்த குழந்தை முக்கியமா நான் முக்கியமா உன் புருஷன் முக்கியமான்னு கேட்டிருக்கு அந்த பொண்ணு. என் குழந்தையும் என் புருஷனும் என் குடும்பத்தையும் விட நீ தான் எனக்கு முக்கியம்னு சொல்லியிருக்கு. அதுல அந்த சொன்னது எல்லாமே வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜ் போட்டோ எல்லாமே அந்த போன்ல இருக்கு. எவிடன்ஸா எல்லாமே வச்சிருக்காங்க. இப்போ திங்கட்கிழமை என்ன பண்ணிருக்கா, உனக்கு உன் குழந்தை இருக்குதானே, உனக்கு நாய் எதுக்குன்னு சொல்லி கேட்ட உடனே திங்கட்கிழமை கேட்டிருக்கா. புதன்கிழமை இவங்க எல்லாருமே என்ன பண்ணிருக்காங்க, 3 மணி வரைக்கும் வீட்டுலதான் இருந்திருக்காங்க. 3 மணிக்கு இவங்க வீட்டுல இருந்து செவ்வாய்க்கிழமை வீட்டுல இருந்து வெளியே போயிருக்காங்க. வெளியே போய் யார் யார் போயிருக்காங்க, சுரேஷோட தங்கச்சியும் அவங்க அண்ணாவும் 3 பேருமே யாருமே வீட்லயே இல்ல. எல்லாரும் வெளியே போன நேரமா பார்த்து என்ன பண்ணிருக்கா, குழந்தைய அது என்ன செஞ்சான்னு யாருக்குமே தெரியாது. ஒரு 20 நிமிஷம் கழிச்சு குழந்தைய வெளியே வந்து பக்கத்து வீட்டுல வந்து ஒரு அக்காவை கூப்பிட்டு வந்து குழந்தை என்ன மூச்சு பேச்சு இல்லாம இருக்குது வந்து பாருக்கான்னு சொல்லி வந்து கூப்பிட்டு இருக்கா. அந்த அக்கா எடுத்து வந்து பார்த்தா குழந்தை இறக்கலாம் இல்ல, குழந்தை வந்து எப்படி இருந்துச்சுன்னு யாருக்கும் தெரியல. அந்த குழந்தை அப்படி இருக்கும் போதே சுரேஷோட தங்கச்சி 2 பேருமே வந்தாங்க. என்னன்னு கேட்டதுக்கு என்னன்னு தெரியல, குழந்தை இப்படி இருக்குன்னு சொல்லி உடனே ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போனாங்க. எடுத்துட்டு போயிட்டு பார்த்தா குழந்தை அங்க இறந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் குழந்தை வந்து சரி ஏதோ தற்செயலா தான் இறந்துருச்சோ, ஒருவேளை பால்கள் தலைக்கேறியோ இல்ல பால் ஏதாவது கெட்டு போய் ஒருவேளை ஏதாவது ஃபுட் பாய்சன் மாதிரி ஆயிருக்குன்னு அவங்க நினைச்சிட்டு குழந்தைய எடுத்துட்டு போய் புதைச்சிட்டாங்க. புதைச்சிட்டு வந்து வீட்டுல பார்த்தா அவ செல்லுக்கு ஏதோ மெசேஜ் மாதிரி ஏதோ ஒண்ணு வந்துச்சா. அப்ப அந்த மெசேஜை எடுத்து பார்க்கும்போதுதான் இந்த பொண்ணுக்கு வந்து உனக்கு நான் முக்கியமா அந்த குழந்தை முக்கியமான்னு கேட்டு இல்ல அவங்க ஹஸ்பண்ட் முக்கியமான்னு கேட்டது, அவங்க புருஷனை வந்து நீ அவனை கொன்னாதான் அவன் கூட வருவேன்னு சொன்னது எல்லாமே அதுல இருக்கு. அதுக்கப்புறமா தான் இவங்க எல்லாமே என்ன பண்ணாங்க, நியூஸ் கொடுத்து போலீஸ் போய் சொல்லி இவங்க பிளான் பண்ணி தான் இந்த குழந்தைய கொண்டு இருக்காங்கன்னு அப்புறமா தான் எல்லாருக்கும் தெரிஞ்சது. அவங்க 2 பேருமே போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ குழந்தைய வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்றாரா? அது எங்களுக்கு தெரியல, நான் பண்றேன்னு சொல்லியிருக்காங்களா. இன்னும் போலீஸ்ல இருந்து இங்க வரல. நேத்து வந்து 2 பேரும் கூட்டு போயிருக்காங்க. கண்டிப்பா போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அந்த குழந்தை எப்படி இருந்துச்சுன்னு பாக்கணும். அந்த குழந்தை எப்படி இருந்துச்சு அந்த மாதிரி 2 பேருக்குமே தண்டனை கிடைக்கணும் சார். அந்த பாரதியும் சுமித்ராங்களும் அப்படியே விடக்கூடாது, சாதாரணமா விடக்கூடாது. இந்த மாதிரி இன்னொரு குழந்தைக்கு எந்த குழந்தைக்குமே நடக்கக்கூடாது. எங்க வீட்லயும் எல்லாரும் சுத்தி வீட்டுல எல்லா வீட்லயும் குழந்தை இருக்கு சார். இந்த குழந்தைக்கு ஏற்பட்ட மாதிரி வேதனை வேற எந்த குழந்தைக்கும் நடக்கக்கூடாது. அதுக்கு தகுந்த தண்டனை கொடுக்கணும். இன்னொரு பொம்பளை இந்த மாதிரி செய்யக்கூடாதுன்ற ஒரு சூழ்நிலை வந்தாதான் இந்த மாதிரி நடக்கிறதுக்கெல்லாம் முடிவு கிடைக்கும் சார். என் பேர் கஸ்தூரி சார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.